ஏன்னா அதுல ஒரு 4ல் 1 பங்கு வந்து கண்டிப்பா மேக்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் இந்த எக்ஸாம்ல எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா போன எக்ஸாம்ல 3ல் 1 பங்கு மேக்ஸ் கேட்டாங்க. 100 கேள்வியில ஒரு 70 கேள்வி மேக்ஸே வந்துருச்சு. அப்ப இந்த வருஷம் நம்ம அதுக்கு ஈக்குவலா எதிர்பார்க்கலாம். இல்ல கண்டிப்பா ஒரு 50 கேள்வியாவது எதிர்பார்த்துடலாம். சரி. ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ல உங்களுக்கு லாபம் மற்றும் நட்டம் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. லாபம் மற்றும் நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நட்டம் அப்படிங்கிற டாபிக் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறோம். லாபம் மற்றும் நட்டம். ஓகே, இப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க வந்து கொஸ்டின் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னா ஒரு பொருளை நீங்க போய் கடையில வாங்குறீங்கல்ல, அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பையிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். வாங்கிய விலை அப்படின்னாலும் அது அடக்க விலையை தான் குறிக்கும். ஸோ அடுத்தது செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் விற்ற விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விற்ற விலைனா ஒரு பொருளை வாங்கி நீங்க சேல் பண்றது தான் விற்பனை விலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ். ஸோ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது குறித்த விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா குறித்த விலை. ஓகே, இவ்வளவுதாங்க. இந்த 3 வார்த்தைகள் புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கி நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துட்டு வீட்டுக்கு வரீங்க. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி வீட்டுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து ஆட்டோவில் எடுத்துட்டு வரீங்கல்ல, அந்த 200 ரூபா அப்படின்றது உங்களுக்கு எதுல சேரும் அப்படின்னா அடக்க விலைக்குள்ளேயே சேரும். அப்ப இதர செலவுகள் அனைத்தும் நமக்கு எதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா இதுல இதர செலவுகள் எல்லாமே அடக்க விலைக்குள்ள இன்க்ளூட் ஆயிரும். இதர செலவுகள் அதாவது ஓவர் ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடக்க விலைக்குள்ளேயே வந்துடும். இதர செலவுகள்னா நீங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்றது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, பைக்கு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் டாக்ஸ் பே பண்றது, இது எல்லாமே நமக்கு அடக்க விலைக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்ப இதுக்கு அடுத்தபடியா இதுல வரக்கூடிய பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்றேன். இப்ப நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது லாபம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ ரெண்டாவது நட்டம் அப்படின்றது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது லாஸ். லாஸ் அப்படின்றது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது நட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்ப அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தள்ளுபடி. தள்ளுபடி அப்படின்றது குறித்த விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்.
குறித்த விலை அப்படின்றது என்னன்னா, இங்க கவனிங்க. குறித்த விலை அதாவது மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை நீங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, வாங்கிட்டு 150 ரூபா அப்படின்னு உங்க கடையோட ஸ்டிக்கர் போட்டு நீங்க வந்து பிரைஸை பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 150 ரூபா அப்படின்னு மார்க் பண்றீங்க. சரிங்களா? இந்த 150 ரூபா அப்படின்றது நீங்களே விலையை குறிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுதான் குறித்த விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அது அவ்வளவுதான். அப்ப குறித்த விலைக்குள்ள எதெல்லாம் நமக்கு இன்க்ளூட் ஆகும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பிரைஸ் இன்க்ளூட் ஆகும். குறித்த விலைக்குள்ள ஒரு 3 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். என்னென்ன பிரைஸ் இந்த 150 ரூபாயில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடக்க விலை வந்துடும், காஸ்ட் பிரைஸ் இதுக்குள்ள வந்துடும். அதுக்கு அடுத்தபடியா எனக்கான ப்ராஃபிட் இதுக்குள்ள வந்துடும், எனக்கான லாபம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தள்ளுபடி இதுக்குள்ளேயே வந்துடும். இந்த 3 பிரைஸும் சேர்ந்ததுதான் நம்ம மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த 150 ரூபாய்க்குள்ள இதெல்லாம் அடங்கியிருக்குன்னு பாருங்க. என்னுடைய அடக்க விலை, நான் பொருளை வாங்கின பிரைஸ் 100 ரூபா அடங்கியிருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு 30 ரூபா அதுலயே அடங்கிருச்சு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் 20 ரூபா, அதுவுமே அந்த குறித்த விலைக்குள்ளேயே நான் அடக்கிட்டேன். இதுதான் வந்து குறித்த விலை அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? அப்ப குறித்த விலை அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் சம்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா இந்த ஃபார்முலால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுலயே சதவீதத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க. சதவீதம் அப்படின்றது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. அதாவது லாப சதவீதம் அப்படின்றது லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நட்டம் சதவீதம்னு எப்படி சார் ஃபைன் பண்ணலாம்னா, அதுக்கு நான் சொல்றேன் இங்க கவனிங்க. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ஓகே. ஸோ இப்ப நட்ட சதவீதம் அப்படின்றது நட்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியரா? இது இதுலயே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் ஃபைன் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்றது டிஸ்கவுண்ட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 அப்படின்னு சொல்லுவோம். தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம். தள்ளுபடி சதவீதம்னா தள்ளுபடி டிவைடட் பை, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், அது மட்டும் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் அப்படின்றது எப்பயுமே நம்ம குறித்த விலையை பேஸ் பண்ணி கொடுப்போம், மார்க்கெட் பிரைஸ். அப்ப இங்க எப்படி எடுத்துக்கலாம்னா தள்ளுபடி டிவைடட் பை குறித்த விலை இன்டு 100 அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி சதவீதத்துக்கானது. புரியுதுங்களா? ஓகே. முன்னாடி வந்து நம்ம ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட் இதை பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இதை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. இப்போ அடுத்தது இதுல அடுத்து நம்ம எந்த ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. அது நான் இங்கிலீஷ்ல மட்டும் எழுதுறேன், அப்படியே கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 plus profit percentage divided by 100 into cost price. So ரெண்டாவது இதுலயே லாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 minus loss percentage divided by 100 into cost price. So அடுத்து ரெண்டாவது இதுல என்ன பண்ணலாம்னா cost price equal to 100 divided by 100 plus profit percentage into selling price. So அடுத்து இதுலயே CP அப்படின்றது 100 divided by 100 minus loss percentage into SP அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேள்வி என்ன சொல்லலாம்னா, ஒரு பொருளை நான் 1000 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப அதனுடைய செல்லிங் பிரைஸ் என்ன, இல்லைன்னா காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு
ஒரு பொருளை 1000க்கு சேல் பண்ணும்போது எனக்கு 10% ப்ராஃபிட் வருதுப்பா. அப்ப அந்த பொருளை நான் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய கேள்விகள். அப்ப இந்த மாதிரி மாடல் கேள்விகள்ல நமக்கு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் இன்க்ளூட் ஆகும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, கேள்வி செல்லிங் பிரைஸ் என்னன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா செல்லிங் பிரைஸ் கொடுத்துருவாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, அடக்க விலை என்ன அப்படின்றது நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப கிட்டத்தட்ட இதுலயே நம்ம வந்து அதுல ஒரு 3 ஒரு 10 ஃபார்முலா இதுலயே வந்துருச்சு நமக்கு. இந்த 10 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வேற வேற மாடல் வரும் பொழுது நான் அந்த இண்டிவிஜுவல் டைப் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டிடுறேன். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஓகே, அப்படியே சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பாருங்க, அப்படியே நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டேஷ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி அப்படின்னு கேட்கிறேன். இப்ப கொடுத்த ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். விற்பனை இதை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது டேஷ் ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அதாவது குறித்த விலையில இருந்து உங்களுக்கு தள்ளுபடியை மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்றது கேட்கறாங்க. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு எழுதி போட்ட ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே இப்பதான் ஃபார்முலா படிச்சோம். ஆனா அது ஒரு கொஸ்டினா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்காக தான் டெய்லியுமே மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்பதானே கொடுத்தோம் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா. டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அதாவது தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் விற்ற விலை அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இங்க கேள்வியில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த விலை அப்படியே தான் இருக்கு. இந்த தள்ளுபடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வலது பக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த சைடு நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்ற விலை போயிருந்திருக்கும். ஸோ ஆன்சர் விற்பனை விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு பேசிக்கான ஃபார்முலா. அதை பாருங்க எப்படிலாம் மாத்தி மாத்தி நமக்கு கேட்கலாம் அப்படின்றது கேள்வி. அடுத்த கேள்வி போய்க்கலாங்களா? இப்ப இந்த கொஸ்டினை வந்து நீங்க சால்வ் பண்ண முடியாதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க இந்த கொஸ்டின்ல அப்படியே பேசிக் வச்சு நம்ம ஒவ்வொன்றா போலாம். அப்படியே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க அடக்க விலையை கொடுத்துட்டாங்க, விற்பனை விலை கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு லாபமா நட்டமா? அடக்க விலை 50 ரூபா, விற்பனை விலை 10 ரூபா. அப்ப எனக்கு லாபம் 10 ரூபா அப்படின்னு எழுதுவீங்களா? லாபம். அவ்வளவுதாங்க. ஏன்னா அடக்க விலை கம்மியா இருக்கு, விற்பனை விலை அதிகமா இருக்கு. 50 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல் பண்றேன். அப்ப எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 10 ரூபா லாபம் கிடைக்குமா? அவ்வளவுதாங்க. நான் இங்கிலீஷ்ல இந்த இடத்துல எழுதி போட்டுறேன். அடக்க விலை அப்படின்றது காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ், இது வந்து ப்ராஃபிட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ். தட்ஸ் ஆல். இதை வச்சு நீங்களே எல்லாருமே சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இங்க பாருங்க அடுத்த கேள்வியில 70 ரூபா அடக்க விலை, விற்பனை விலை 60 ரூபா. அப்ப
அப்ப 70 ரூபாய்க்கு வாங்கி நான் 60 ரூபாய்க்கு சேல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 10 ரூபா நட்டமாயிருச்சா? லாஸ்ட் 10 ரூபா 10 Yes, ரூபா sir. லாஸ். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப இங்க பாருங்க, அடக்க விலை 100 ரூபான்னு இருக்கு, விற்பனை விலை தெரியல, ஆனா லாபம் வந்து 20 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது எப்படி போடுவீங்க? இப்ப இந்த கேள்விகள் எல்லாமே இந்த 3 ஃபார்முலா பேஸ் 120 பண்ணி தான் sir. வருது. Selling price. அவ்வளவுதாங்க. வெரி குட். ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ரெண்டாவது லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். டிஸ்கவுண்ட் அப்படின்றது மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகே, இப்போ இங்க பாருங்க, மூணாவது 100 ரூபா அப்படின்னு இருக்கு. அப்ப அடக்க விலை 100 ரூபா, லாபம் 20 ரூபா. அப்ப இங்க நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வித்திருந்தாதான் எனக்கு 20 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. அடக்க விலையும் லாபத்தையும் பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா செல்லிங் பிரைஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலால காஸ்ட் பிரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறிடும். அவ்வளவுதான் மீனிங். நாலாவதுக்கான ஆன்சர், நாலாவது என்ன கிடைக்குது? அடக்க விலை 80 ரூபா, 15 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. வெரி குட். அப்ப அடக்க விலையில இருந்து நட்டத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விற்பனை விலை கிடைச்சிடும். 65 ரூபாய்க்கு வித்திருப்பேன். அவ்வளவுதான். கிளியரா அது? சூப்பர். அடுத்த கேள்வி அப்படியே போடுங்க. இங்க பாருங்க, விற்பனை விலை 70 ரூபான்னு கொடுத்துட்டாங்க, லாபம் 25 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அடக்க விலை கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப என்ன 45. வந்திருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். சூப்பர். 45 45 அப்படின்றது கிடைக்குது. 45, அதாவது 45ல இருந்து 25 ரூபாய் எக்ஸஸா வச்சு வைக்கும் போது எனக்கு வந்து 70 ரூபாய்க்கு வித்திருப்பேன். இப்ப அடுத்தது பாருங்க, விற்பனை விலை 100, நட்டம் 30. அப்ப அடக்க விலை என்ன வரும்? 130. அவ்வளவுதாங்க. 130 ரூபாய்க்கு வாங்கி, 130 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு சேல் பண்ணா எனக்கு 30 ரூபாய் நட்டம். அவ்வளவுதாங்க. எல்லாமே இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி கேள்வியா இருக்கு. அடுத்து மாத்திக்கலாங்களா? ஓகேங்க சார். இங்க பாருங்க, இதெல்லாம் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இது எல்லாமே உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன் தான் கொடுக்குறேன். அப்படியே சால்வ் பண்ணி சொல்லுங்க. மேலே எழுதி போட்டுறேன். இதை வந்து பாத்தீங்கன்னா அடக்க விலை அப்படின்றது, இதை வந்து சிபின்னு சொல்லுவீங்க. இது வந்து காஸ்ட் பிரைஸ். இங்க மேலே எழுதிக்கலாம். காஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட், ஸோ அண்ட் லாஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன வருது? அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன கிடைக்குது? அடக்க விலை கொடுத்துருக்காங்க 110, குறித்த விலை 130, தள்ளுபடி 5 ரூபா கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இது மூணுமே ஃபில் பண்ணலாங்களா? இங்க கவனிங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த கேள்வியை நான் அப்படியே கீழே பாருங்க, அப்படியே எழுதி போடுறோம். காஸ்ட் பிரைஸ் 130 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய் எக்ஸஸா வச்சு 130 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்க கவனிங்க. 110 ரூபா வாங்கி 130 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி 5 ரூபா டிஸ்கவுண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 125 ரூபாய்க்கு வித்திருப்பீங்களா? 130 ரூபான்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க, 5 ரூபா குறைச்சு அப்ப 125 ரூபாய்க்கு கொடுத்துருப்பீங்களா? தட்ஸ் ஆல். இப்ப அதே மாதிரி லாபமும் நட்டமும் எதை பொறுத்து டிசைட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்க விலையை பொறுத்து டிசைட் பண்ணுவோம். அதாவது காஸ்ட் பிரைஸ் 110 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு நான் சேல் பண்றேன் அப்படின்னா எனக்கு 15 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். புரியுதானே? இது எனக்கு நட்டம் வராது, ஏன்னா எனக்கு லாபம் தான் வந்திருக்கும். அடுத்த கேள்வி இங்க பாருங்க, 110 ரூபான்னு பொருளை வாங்கி 130 ரூபான்னு மார்க் பண்ணிட்டேன், 20 ரூபா தள்ளுபடி கொடுக்குறேன். 130ல
ரூபா தள்ளுபடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 110 ரூபாய்க்கு தான் நீங்க சேல் பண்ணியிருப்பீங்க. அப்போ 110க்கு வாங்கி 130 ரூபான்னு மார்க் பண்ணி 110க்கே சேல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் வராது, லாஸும் வராது. வாங்கின பிரைஸுக்கு அப்படியே சேல் பண்ணிட்டேன். சரியா? அடுத்தது இந்த 3வது கேள்வி பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் 130, தள்ளுபடி 15, லாபம் 30. சிம்பிளான கேள்வி. இங்க கவனிங்க. இந்த ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ணுங்க, ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இதை ஃபர்ஸ்ட் எழுதலாம். எல்லாமே பாருங்க கேள்வி எப்படி எல்லாம் கேட்கறாங்கன்ட்டு. அப்ப குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 130, தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15, அப்ப மைனஸ் செல்லிங் பிரைஸ். அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்னா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த செல்லிங் பிரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டேன். இந்த 15 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸா மாறி 115 கிடைக்கும். அப்ப விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 115 அப்படின்னு எழுதிடுறேன். அவ்வளவுதான். இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் நான் கண்டுபிடிப்பேன். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இப்ப ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ரூபா லாபம். செல்லிங் பிரைஸ் 115. இதை வச்சு காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சிருவேன். அப்ப காஸ்ட் பிரைஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 30 வலது பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப மைனஸா மாறுமா? 115ல 30 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? ஒரு 5 அப்படின்னு வரும், ஒரு 8 வந்துடும். அப்ப 85 அப்படின்றது உங்களுக்கான அடக்க விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப 85க்கு ஒரு பொருளை வாங்கி 30 ரூபா லாபமும் வச்சுட்டேன், 15 ரூபா தள்ளுபடியும் கொடுத்துட்டேன். அப்ப அது எவ்வளவுக்கு நான் மார்க் பண்ணிருப்பேன்னா 130 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 115 ரூபாய்க்கு சேல் பண்ணிருப்பேன். சரிங்களா? இதுதான் 3வதுக்கானது. இந்த 4, 5, 6 இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஏன்னா இதே மாடல் நம்ம திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். அதனால அடுத்த கேள்வி போயிடலாம். இதெல்லாம் புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே. ஸோ அடுத்த கேள்வி போய்க்கலாமா? அதனால பாருங்க, இது எல்லாமே ரொம்ப இந்த 3 ஃபார்முலா தான் ஒரு பாக்ஸா கொடுக்கும்போது உங்களுக்கே அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால நல்லா இனிஷியலா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க பாருங்க, டைரக்டா இப்ப பார்த்த மாடலே தான். இந்த ஃபார்முலா பாத்தீங்கல்ல, அந்த மாடலை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்வி. பாரி ஒரு உந்து வண்டியை 55,000க்கு வாங்கி, காஸ்ட் பிரைஸ் தெரியுது, 55,000க்கு வாங்கி 5,500க்கு லாபத்திற்கு விற்பனை செய்தார் எனில் உந்து வண்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க கவனிங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. 55,000க்கு வாங்கி 5,500 ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்றான் நம்ம. அப்ப கேள்வியில ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. அப்ப ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்றத படிச்சோம். ப்ராஃபிட் அப்படின்றது 5,500, செல்லிங் பிரைஸ் தான் தெரியல, அதாவது விற்பனை விலை. அடக்க விலை அவங்களே கொடுத்துட்டாங்க 55,000 அப்படின்னு. இது என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப 5,500 பிளஸ் 55,000 இந்த மாதிரி. அப்ப இதை கூட்டினா எவ்வளவு வரும்? 55,000மும் ஒரு 5,000மும் 60,500 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சரா கிடைக்கும். அப்ப 60,500 அப்படின்றது அவங்களுடைய விற்பனை விலை அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த மீட்டிங் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இதே லிங்க் அட்டன் பண்ணி நீங்க வந்து கிளாஸை ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த லிங்க் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். முடிஞ்சதுன்னா திரும்ப இதே லிங்கை நீங்க ஜாயின் பண்ணி கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம்.
அடுத்த கேள்வி போலாங்களா? நான் புரியுறதுக்காக இந்த ஃபார்முலாலாம் எழுதி உங்களுக்கு நார்மலா அடிஷன் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க டைரக்டா ஆட் பண்ணியும் போட்டு போயிடலாம். அப்படியே மேல பார்த்து ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். ஏன்னா அடக்க விலையும் லாபத்தையும் கூட்டினா உங்களுக்கு விற்பனை விலை கிடைச்சிரும் அந்த லாஜிக்ல. அடுத்த கேள்வி. இந்த கேள்வி செக் பண்ணி சொல்லுங்க. வளவன் 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதியை விற்பனை செய்ததில் ரூபாய் 36 நட்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன? இங்க கவனி. சோ வளவன் அப்படின்றவரு 24 முட்டைய ரூபாய் 96க்கு வாங்கினார். அதுல 4 முட்டை உடைஞ்சிருச்சான். அப்ப 4 முட்டை உடைஞ்சிருச்சுன்னா நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 4 முட்டை உடைஞ்சிருக்கு. சரியா? அப்ப நீங்க 20 முட்டைய 96 ரூபாய்க்கு வாங்கினதாதான் கணக்கு இருக்கணும். சரியா? இப்ப இந்த 24 முட்டை 96னா ஒரு முட்டை 4 ரூபா அப்படின்லாம் கணக்கு எடுக்க கூடாது. நீங்க கடைக்கு போய் ஒரு 24 முட்டையை வாங்குறீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் உடைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நீங்க 20 முட்டைய 96 ரூபாய்க்கு வாங்கினதாதான் கணக்கு. தட்ஸ் ஆல். அப்ப இதுதான் காஸ்ட் பிரைஸ். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மீதியை விற்பனை செய்ததில் அவருக்கு 36 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுமா சொல்லுமா என்ன படிக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் மியூட் பண்ணிடுறீங்களா? ஏதாவது டவுட் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்வைஸ் மொபைல் வந்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. மீதியை விற்பனை செய்ததில் ரூபாய் 36 நட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 96 ரூபாய்க்கு வாங்கி 36 ரூபாய் மைனஸ் பண்ணி 60 ரூபாய்க்கு நீங்க சேல் பண்ணிடுவீங்க. தட்ஸ் ஆல். அப்ப 20 முட்டைய 60 ரூபாய்க்கு சேல் பண்றேன். அப்ப ஒரு முட்டைக்கான விற்பனை விலை என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 20ஐயும் 60ஐயும் அப்படியே கேன்சல் பண்றேன். 20ஐயும் 60ஐயும் அடிச்சிங்க அப்படின்னா 3 ரூபா. அப்போ ஒரு முட்டைக்கான விற்பனை விலை ரூபாய் 3. ஆப்ஷன் சில இருக்கும். தட்ஸ் ஆல். இது புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாங்களா? அடுத்த கேள்வி. இதை அப்படியே போடுங்க பார்க்கலாம். ஒரு உடையின் பட்டியல் விலை 220. பட்டியல் விலை அப்படின்னாலும் குறித்த விலை அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதாவது டேக் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேலைக்கு போறேன். ஈரோடு தாங்க. மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. என் மொபைல் மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்க ஆரம்பிங்க. ஓகேங்க. ஒரு உடையின் பட்டியல் விலை 220. அதாவது மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட்டியல் விலை அப்படின்றது.
அதன் விற்பனை விலையில் 20% தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடையின் மேல் தள்ளுபடி எவ்வளவு, அதன் விற்பனை விலை என்ன? இங்க கவனிங்க. இப்போ விற்பனை விலையை நீங்க சொல்லணும், அதே மாதிரி தள்ளுபடி எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப 220 ரூபா அப்படின்றத நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல ஒரு 20% என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைச்சு கொடுக்குறேன். ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ. ஸோ அப்போ டோட்டலா நான் 44 ரூபா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டா கொடுத்துருப்பேன். அதாவது தள்ளுபடி அப்படின்றத வந்து 44. அப்ப 220ல 44 ரூபா கழிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அப்ப இந்த மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? இங்க ஒரு டைம், இங்க 10 டைம்னு வரும். இப்போ 10ல 4 கழிச்சிட்டிங்கன்னா 6, 21ல 4 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 17. இதுதான் செல்லிங் பிரைஸ், இதுதான் டிஸ்கவுண்ட். அப்ப 44 176 அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான ஆன்சரா நீங்க பார்க்கணும். வெரி குட், சூப்பர். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ லிங்க் வந்து எக்ஸ்பைர் ஆகும். இதே லிங்க் அட்டன் பண்ணிட்டு நீங்க உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ரூபாய் 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுகளாக ஒரு நபர் மேற்கொள்கிறார். அவர் 5% லாபம் பெற அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. அப்படியே கவனிங்க, சம் போட ஆரம்பிச்சிடலாமா? ஒரு பொருளை 150 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப இனிஷியலா நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இனிஷியலா எழுதிக்கிங்க. காஸ்ட் பிரைஸ் 150 ரூபாய்க்கு வாங்குறாரு. அந்த அடக்க விலையில 12% இதர செலவுகள். அப்ப அந்த 150ல 12% என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ. 15 கொண்டு வந்து அடிச்சீங்கன்னா இங்க 3 முறை, இங்க 2 முறை. 2 கொண்டு வந்து அடிச்சீங்க அப்படின்னா இங்க 6 முறை. அப்ப இந்த 150 கூட 3 × 6 18. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 ரூபாய் நான் எக்ஸஸா சேர்த்துறேன். அப்ப 168 ரூபா தான் என்னுடைய வாங்கிய விலை அப்படின்னு இருக்கும். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அவர் 5% லாபம் பெற அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும். அப்ப காஸ்ட் பிரைஸ் தெரியுது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்றது நமக்கான கேள்வி. இப்ப செல்லிங் பிரைஸ்க்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருப்போம்? 100. ஸோ மேல 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். அப்ப 5% லாபம். 100 பிளஸ் 5னா 105 பை 100 இன்டூ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 168. இப்போ கேன்சல் பண்ணா உங்களுக்கான ஆன்சர் இது அடிச்சிங்கன்னா 21 முறை, இது அடிச்சிங்கன்னா 20 முறை. ஸோ 4 அடிச்சிங்க அப்படின்னா இங்க 4, இங்க 2, ஸோ இங்க 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா 5ஆல டிவைட் பண்ணலாம். 21 × 42 என்ன கிடைக்குது? அப்ப 42 84ன்னு வரும். 2 8 8. அப்ப 882 ஸோ 5ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 882 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 176.40 அப்படின்ட்டு. ஏன்னா 882 5ஆல டிவைட் பண்ணா முழுமையான மதிப்புகள் எதுவுமே கிடைக்காது. இப்போ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய தான் நமக்கான ஆன்சரை கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இதுதான் நான் வந்து பேசிக்கா போடுறது. ஆனா கொஞ்சம் டைரக்டா எப்படி சார் போடலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் நல்லா நீங்க எடுக்க தெரிஞ்சதுங்கன்னா ரொம்ப ஸ்பீடாவே நீங்க போட்டு போயிடலாம். 150க்கு வாங்கி அடக்க விலையில 12% நான் இன்க்ளூட் பண்றேன். அப்ப இங்க கவனிங்க, அது எப்படி பண்ணிக்கலாம்னா 12% அப்படின்றது 150ல 10%னா கடைசியில இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு 10%. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1%. அப்ப 150ல 10% அப்படின்றது 15 தெரிஞ்சிருச்சு. 1% அப்படின்றது 1.5 தெரிஞ்சிருச்சு. அப்ப 2% அப்படின்னா 3ன்னு வந்துடும். அப்போ ஓவராலா ஒரு 18 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸா சேர்ந்துருச்சு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? அப்ப 150 பிளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 18 ரூபா.
அப்போ 168 இத நான் 5% ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான், இங்க கவனிங்க. இப்போ 168ல 10% என்ன சொல்லுவீங்க? 16.8 அப்படின்னு சொல்லுவீங்க. அதுல பாதி தான் 5%. அப்ப 8.4 அப்படின்றது நமக்கான ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். அப்ப 168 கூட இந்த 8.4 பிளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் 176.4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இவ்வளவு ஃபார்முலா வந்து உங்களுக்கு பேசிக்காக சொன்னோம். ஸோ டைரக்டா அந்த பர்சன்டேஜ் பேசிஸ்ல நீங்க எடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துடலாம். That's all. அடுத்த கேள்வி போலாங்களா? இதை நோட் பண்றேன்னா பண்ணிருங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? போலாம் சார். அடுத்து இது சொல்லுங்க பார்க்கலாம். ரூபாய் 30 தள்ளுபடியில் விற்பனை செய்தார் எனில் விற்பனை விலையை காண்க அப்படின்றது கேள்வியா நம்ம கேட்கிறோம். இங்க கவனி. அப்ப 325 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த விலை. ஓகே, தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அப்ப விற்பனை விலை என்ன? டைரக்டா போட்டுருங்க பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்ப டிஸ்கவுண்ட் 30, மார்க்கெட் பிரைஸ் 325, இதை வச்சு செல்லிங் பிரைஸ் எடுத்துடலாம். அப்ப செல்லிங் பிரைஸை வலது பக்கம் கொண்டு வந்துருங்க. சரி, இடது பக்கம் 30 அப்படின்றது இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா மைனஸா மாறி 295 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவு. அடுத்த கேள்வி. அடுத்து இந்த கொஸ்டின் அப்படியே போடுங்க பார்க்கலாம். ஸோ முகமது ரூபாய் 500 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நட்டத்திற்கு சலீமுக்கு விற்றார். சலீம் அதனை 10% லாபத்திற்கு விற்றார். சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? நல்ல கொஸ்டின் தான் இருக்கு, சால்வ் பண்ணி சொல்லுங்க.
Option A 264. ஓகேங்க, வெரி குட். இங்க கவனிங்க, அப்படியே போடலாமா? இங்க பாருங்க, அப்படியே டைரக்டாவே கொண்டு வரலாம். 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நட்டத்துக்கு விற்கிறாரு. அப்ப 300ங்கிறது காஸ்ட் பிரைஸ். அப்ப 20% நட்டத்துக்கு விற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல 100 அப்படின்னு நமக்கு போயிடும், கீழே 20 மைனஸ் பண்ணி 80 அப்படின்னு நீங்க போட்டுருவீங்க. சரிங்களா? அதாவது நம்ம பேசிக்கான ஃபார்முலா சொன்னோம்ல, அந்த லாஜிக் தான். அப்போ 300ங்கிறது அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாலே மேல 100ன்னு வந்துடும். சாரி, மாத்தி போட்டாச்சு. 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நட்டத்துக்கு விற்கிறாராம். 300 ரூபா இருக்கிறத 80%க்கு சேல் பண்றாரு. இப்ப இது அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சலீம் அதனை 10% லாபத்திற்கு விற்றாள். இப்ப கவனிங்க. ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணானா அப்படி கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ 240 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சலீம் அதை வாங்குவான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்றானா. அப்போ 10% என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ. அப்போ 240 கூட ஒரு 24 ரூபா சேர்த்து வச்சு வித்திருப்பான். அப்போ 264 ரூபாய்க்கு அவர் சேல் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாடல் தான் இந்த கேள்வி, ட்ரை பண்ணி சொல்லுங்க. பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. 528 அப்படின்றது செல்லிங் பிரைஸ், விற்ற விலை. ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 20%. இப்ப அடுத்து என்ன சொல்றான்னா 25% நீங்க லாபம் பெறணும்னா அது எவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இதை வச்சு நான் காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பேன். அப்ப கேள்வியில செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாலே இன்டைரக்ட். அப்ப மேல 100ன்னு போயிடும், கீழே 120 அப்படின்னு நமக்கு வந்துடும். இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ. ஸோ 12 இதையும் கேன்சல் பண்ணலாம். 52ல 4 முறை 12ன்றது இருக்கும், மீதி ஒரு 4 போயிடும். அப்ப 4. அப்ப அந்த பொருளினுடைய ஒரிஜினல் பிரைஸே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 440 ரூபா தான். இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா 25% ப்ராஃபிட்டுக்கு விற்கணுங்களா. அப்ப 440 4ஆல டிவைட் பண்ண எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 110 அப்படின்றது தான் எனக்கு இந்த 25% ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 110 அப்படின்றது 25% ப்ராஃபிட்டா சொல்லுவோம். இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா. 440 பிளஸ் 110 அப்படின்னா 550 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணியிருப்பேன். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? சார் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 528 அப்படின்றது. நான் 528க்கு விற்கும் போது எனக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்குதுங்களாங்க. 528க்கு விற்கும் போது எனக்கு 20% ப்ராஃபிட்டா. அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம்னா நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிப்பேன், அடக்க விலை. அப்ப 528 செல்லிங் பிரைஸ். அப்பனா மேல 100ன்னு இருக்கும், கீழே அந்த ப்ராஃபிட்டை பிளஸ் பண்ணி போடுவேன். நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்தோம்ல, காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் இன்டூ 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ. 12ஐயும் 528 அடிக்கணும். 52ல 12 அப்படின்றது 4 முறை இருக்கும், மீதி ஒரு 4 இங்க மூவ் பண்ணிடுவேன். 48னா மறுபடியும் 4 முறை இருக்கும். 44 இன்ட்டு 10 அப்படின்னா 440. அப்ப இதுதான் காஸ்ட் பிரைஸ்.
இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 440 நான் 25% ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ணணும். அப்ப 440ல 25% என்ன அப்படின்னு பாக்குறேன். இங்க கவனிங்க, 25% என்னன்னு பாக்குறேன். 25ஐயும் 100ஐயும் அடிச்சீங்கன்னா 4 முறை, 4ஐயும் 440 அடிச்சீங்கன்னா 110 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த 440 கூட 110 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 550ன்னு வந்துடும். இந்த பிரைஸுக்கு வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ப்ராஃபிட்டா கிடைக்கும். அதுதான் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகே, அடுத்து இதை போடுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி சார். ஓகே, நீ கவனிங்க. கேளு சார். ஒரு பள்ளியின் விழாவிற்காக சாரா கேக் செய்தால் ஒரு கேக்கின் அடக்க விலை 55. அவள் ஒவ்வொரு கேக்கையும் 11% லாபத்திற்கு விற்றால் 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க அப்படின்றது தான் நமக்கான கொஸ்டின். இங்க கவனிங்க, சிம்பிளான லாஜிக் தான். ஒரு கேக்கினுடைய அடக்க விலை 55 அப்பா. அப்ப விற்பனை விலை தான் கேட்கறாங்க. சரிங்களா? ஓவராலாவே ஓகே, 25 கேக்குகளை விற்றிருந்தால் விற்பனை விலையை காண்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 55 ரூபா ஒரு கேக்கோட காஸ்ட் பிரைஸ். அவன் மொத்தமா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கேக்கு தான் விற்கிறானா. அப்ப 25 கேக்கு தான் தயாரிச்சிருப்பான். இப்ப விற்பனை விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 55 ரூபா காஸ்ட் பிரைஸ், 11 ரூபா லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 66 × 25 அப்படின்னு போடும்போது நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா என்ன சொல்ற அப்படின்றது? 55 ரூபா வந்து அடக்க விலை, 25 கேக்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிக்கிறேன். அப்போ ஓவராலா நான் எவ்வளவுக்கு தயாரிச்சிருப்பேன் அப்படின்னா 1375க்கு தயாரிச்சிருந்திருக்கும். தட்ஸ் ஆல். இப்ப இதுக்கு அடுத்தபடியா 66 ரூபாய்க்கு அந்த 25 கேக்கை நான் வித்துருவேன். அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்போம் அப்படின்னா 1650க்கு வித்திருந்தோம். அப்ப அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா விற்பனை விலை என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. அவ்வளவுதான். இந்த காஸ்ட் பிரைஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. நீங்க டைரக்டா செல்லிங் பிரைஸ் மட்டும் பெருக்கல்ல போட்டா போதும். அடக்க விலை 55, லாபம் 11. அப்ப ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 66 ரூபா. அதை 25 கேக்குக்கு எவ்வளவுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இது வந்து நீங்க ஸ்கூல் புக்ல எங்க படிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th கொடுத்துருப்பாங்க. 6th 3rd டேர்ம்ல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8th வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குரூப்பில் ஒரு லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய கிளாஸ் பற்றின ஒரு ஃபீட்பேக்
ஒரு கூகுள் ரிவ்யூ ஃபீட்பேக் மட்டும் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? கேக்குதாப்பா? ஓகேங்க சார். ஓகே. லிங்க் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆன உடனே நம்மளுடைய விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையத்துடைய கூகுள் ரிவ்யூ பேஜுக்கு போயிடும். அதில் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்து இன்னைக்கு என்ன கிளாஸ் போச்சு, என்ன டாபிக் போச்சு, இந்த டிஆர்பி எஸ்ஆர்பிக்கான கிளாஸஸ் உங்களுக்கு எந்த அளவு சப்போர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். சரிங்களா? எல்லாருமே போட்டுருங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. தேங்க்யூ சார்.